ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான எபிசோடாக இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட். பட் ஆரம்பமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் வெரி ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம விஜய காமிச்சாங்க. அதே ஜெயிலுக்குள்ள நடந்து போற மாதிரி அண்ட் காவேரியோடைய அந்த எமோஷன் செட் நம்ம கூட வெண்ணிலாவுடைய அந்த காவேரி கான்வர்சேஷன் வந்துட்டு கண்டினியூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இல்லை, ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ஷாக் ஆகிறாங்க இல்லையா. ஸோ அதான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறோம் அந்த லாஸ்ட் செகண்ட்ஸ் போல. இனிமே வந்துட்டு அந்த கோர்ஸ்லாம் முடிச்சு அந்த பஸ் ஸ்டாண்ட் செல்ல தான் இனிமே வெண்ணிலாவும் காவேரியும் மீட் பண்ற மாதிரி இருக்கும் போல. ஸோ அதுல ஒரு சைடு இருக்கு, இன்னொரு சைடு நம்ம குமரன் அண்ட் நிவின் இன்னுமே வந்து ப்ரொமோ கண்டென்ட் ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகல. குமரன் வந்து செம்மையா அவரோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி அது சைடு வந்து அதை நோக்கி சூப்பரா போயிட்டு இருக்காரு. எஸ், வெண்ணிலா மாமா நான் கூட அந்த வீட்டுல தான் உள்ள அப்படியே பயந்து போய் இருந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். பட் அப்படி எதுவும் கிடையாது. ஸோ அவங்க ஒய்ஃப் சொன்னதுல இருந்து பசுபதி தான் வந்துட்டு அவரை கட்டி வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் கேஸ் முடிஞ்சாதான் வெளியே அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. அதுவும் நல்லா பயமுறுத்தி மிரட்டி சொல்லியிருக்காரு. பட் குமரன் ரொம்பவே ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி கால் பண்ணி அவங்க ஒய்ஃப் மாதிரியே அவர்கிட்ட பேசி அந்த ரூட்டு, அதாவது வடபழனியில ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்ச ஒரு வீட்டில் ஒரு ஹோட்டல் பக்கத்தில் இருக்கா அப்படின்றத ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து குமரனுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குமரனும் தேடி வரத்துக்கு கிளம்பிட்டாரு. இன்னொரு சைடு நிவின் அண்ட் ராகினி ஃபாலோ பண்ணிட்டு போனார் இல்லையா. பசுபதி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. நான் கிளம்பும் போது கூட நிவின் இங்கே தான்ப்பா வந்திருந்தாரு, நான் அதுவே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வந்திருப்பான்னு சொல்லி தேடலாம் ஆரம்பிச்சாங்க. பட் நிவின் சிக்கலை. ஸோ நிவின் வந்துட்டு ஒன் செகண்ட் அவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கும்போது தான் அதை வந்து சவுண்ட் எல்லாம் போட்டு மாட்டிப்பாரு போல. பட் எனக்கு பட்ட ஒரு விஷயம், ஏன் இப்போ வந்து அந்த ஜன்னலாண்ட இருந்து பார்த்துட்டு இருக்கிறத ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் எனிவேஸ் அந்த பதற்றத்துல ஒரு தோணலையோ என்னமோ. நாளைக்கு நிவின் அங்கிருந்து எஸ்கேப் ஆகும்போது சிக்குவாரா சிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இன்னொரு சைடு குமரன் ஆல்ரெடி அங்க லோக்கல் ஆளுங்கள்லாம் வச்சு பசுபதி வந்து குமரன் அங்கதான் இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சு ஒரு ஃபைட் சீனுமே கொண்டு வந்திருந்தாங்க. லாஸ்டா கத்தி எடுத்ததோட முடிச்சுட்டாங்க. ஸோ குமரனுக்கு அந்த சைட்ல அந்த கண்ணத்துல வந்து ஒரு பெரிய பன்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அது இந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல வரதும் போல. பட் பசுபதி தான் குத்திட்டாரு அடிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி லைவ்லாம் சொல்லியிருந்தாங்க. குமரன் அவங்க கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாரு, நிவின் இவங்க கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி தான் சீன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் இதே காஸ்டியூம்ல தான் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்னவா இருக்கும், இவ்வளோ பெரிய சீனை ஷூட் பண்றாங்க ஒரே காஸ்டியூம்ல அப்படின்னு இருந்துச்சு. அதுவுமே அந்த கண்டினியூட்டி ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ்ஸையும் மாற்றி மாற்றி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கே வந்து 1 வீக் மேலே டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தோன்னா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்